வணக்கம் குழந்தைங்களூஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஒரே வெஜிடபிள் ரெண்டு விதமா பண்ணலாமா? அஃப்கோர்ஸ். ஒரு லோக்கல் அண்ட் ட்ரை டிஷ்ஷா, ஒரு இன்டர்நேஷனல் கிரேவியா? எஸ், பாசிபிள். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் உங்களோட ஷேர் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன் இந்த சேனல்ல. இஃப் யூ நியூ டு மை சேனல், லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நான் ஒரு ஆக்டர் அண்ட் a single mom to a married daughter and cat mom to 3 beautiful cats, all rescued, all adopted. So சில நாட்களில் எனக்கு கேட் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னைக்கு பிரின்ஸை க்ரூம் பண்ணுற வேலை, அவனெல்லாம் க்ரூமிங் பண்ணிட்டு இருக்கிறனால இன்னைக்கு நான் காலையில் ஒரு டிஷ்ஷு சாயங்காலம் ஒரு டிஷ்ஷெல்லாம் கிண்டிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி ட்ரிக்ஸு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே காய்கறி வாங்க வேண்டியது, மதியத்துக்கு ஒரு டிஷ்ஷு கிண்டியாச்சு, நைட்டுக்கு ஒரு டிஷ்ஷு கிண்டியாச்சு. அதுதான் இந்த ரெண்டு டிஷ்ஷஸும். ஒரு லோக்கல் பொரியல், நான் சாதம் மாத்திரம் வடித்தா போதும். அதே ரைஸை நான் மார்னிங்க்கும் வச்சுப்பேன், ஈவினிங்க்கும் வச்சுட்டு பிரின்ஸோட வேலையை நான் பார்க்கலாம். அவனோட க்ரூமிங்லாம் ஒரு தனி வீடியோவை எடுக்கணும், அதுக்கு கேமராமேன் வரணும். இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோவை பார்ப்போம். ஸோ வாங்க, என்ன இந்த ரெண்டு டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி கிச்சன். லோக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷாக மாற்ற போகிற அந்த ஒரே ஒரு வெஜிடபிள் இஸ் நம்ம பேபிகார்ன் தான். நான் 1 கிலோ எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த ரெசிபி ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கு, அதனால ஐ வாண்டட் டு ஷோ இட் யூ கைஸ். அதை நான் 500 கிராம்ஸாக ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க, முதல்ல நம்ம லோக்கல் பொரியலுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். பயங்கர சிம்பிள், 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. அஃப்கோர்ஸ் எண்ணெய் தேவை வதக்கிறதுக்கு, அவ்வளோதான். இன்டர்நேஷ்னலில் கொஞ்சம் தள்ளி வைப்போம். அங்கே இரு ராசா. லோக்கல் பேபிகார்ன் பொரியல் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் பேபிகார்ன் 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். உப்பு உங்களுக்கு போதிய அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் இந்த உப்பு, அதாவது ஹிமாலயன் பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச உப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி, பியூர் மிளகா பொடி, அதாவது இதில் தனியா பொடி கலக்காத மிளகா பொடி. லெட்ஸ் மேக் த லோக்கல் பொரியல் ஃபர்ஸ்ட். என்னோடது செராமிக் கண்டெய்னர், நான்ஸ்டிக் இல்லாததுனால என்னால் மெட்டல் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ண முடியும். காரம் ஜாஸ்தி வேணும், ஸோ நான் கொஞ்சம் தான் மிளகாய் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அடுப்பு தீவிர மாதிரி இருந்துச்சுன்னா தீ கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர். இப்போ தீயை கம்மி பண்ணிட்டு மூடி வச்சிருங்க, அது அழகா வெந்து வந்துடும். A few moments later. ரைட், இந்நேரம் கண்டிப்பாக பேபிகார்ன் வெந்திருக்கணும். Let's check it out. Yes, வெந்துருச்சு. கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, அது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுறோம். டன்னாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிட வேண்டியதுதான். லோக்கல் பேபிகார்ன் பொரியல் ரெடி. ரைட், ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சிம்பிள் பேபிகார்ன் பொரியல் லோக்கல் ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கல்ல. இப்போ இன்டர்நேஷ்னல் ரெசிபி ஒன்று அதே பேபிகார்ன் வச்சு பார்க்கலாம் வாங்க. நான் செய்ய இந்த பேபிகார்ன் டிஷ் சைனீஸ் ஸ்டைலில் தான், சில்லி பேபிகார்ன். ஸோ அதுக்கு 500 கிராம்ஸ் பேபிகார்ன், அந்த ஹாஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது, 2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 5 பச்சை மிளகா மாதிரி டயக்னலாக சைனீஸ் ஸ்டைலில் கட் பண்ணி. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, பட் எனக்கு இந்த 5 பச்சை மிளகாவே போதும், நல்ல காரம் வரும். அடுத்து கிளியர் வினிகர், ஆப்பிள் சைடர் வினிகர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜ் ஆயிஸ்டர் சாஸு. ஆயிஸ்டர் சிப்பி இல்லையா உங்களுக்கு, நான்வெஜ்லேயும் இருக்குது, பட் இது வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ். சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ். ஏன்னா இந்த டிஷ்ஷில் நான் உப்பு போட மாட்டேன், ஏன்னா இந்த ஆயிஸ்டர் சாஸ்லேயும் இந்த சோயா சாஸ்லேயும் நிறைய உப்பு இருக்கும். வேணும்னா லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது கிரேவி டிஷ்ஷுங்கிறதுனால அது திக்கன் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு ஒரு ஸ்லரி பண்ணி வச்சுப்போம். கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைஞ்சி கட்டியாக இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கணும், லம்ஸ் எல்லாம் போய் ஒரு ஸ்மூத் திக் ஸ்லரி. இது பேர் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி. இதுதான் நம்ம கிரேவியை திக்கன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சைனீஸ் டிஷ்ஷஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட் ஒரு வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டீப் டிஷ் கண்டெய்னர் ஃபார் ஸ்டர் ஃப்ரையிங் ஆஃப் கிரேவிஸ். ஸோ இதுவும் செராமிக் வேறு தான், ஸோ இதில் மெட்டல் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ வாங்க சில்லி பேபிகார்ன் செஞ்சு முடிச்சிருவோம். சைனீஸ் கடாய்,
clear vinegar, soy sauce, நமக்கு இதெல்லாம் கண்ணளவு தான். வெஜ் oyster sauce. நீங்க வேணும்னா வெங்காயத்தாள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெங்காயம் கூட பிரிச்சு அந்த சைனீஸ் ஸ்டைல் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் நாட் நெசசரி. ஐ எம் ஹாப்பி வித் திஸ். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் த்ரோ அந்த பேபி கார்ன். இது கிரேவியை மாற்றத்துக்கு ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இதில் ஆல்மோஸ்ட் 1.5 அளவுக்கு நான் ஊற்றுவேன். ஏன்னா நம்ம எப்படி கார்ன்ஃப்ளவர் ஊற்றும் போது கிரேவி திக்காயிடும். உங்களுக்கு இது 3 அளவுக்கு. இது கம்மி தீயில வேணா ஹை ஃப்ளேம்லேயே மூடி வச்சு ஜஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes கூட உங்களுக்கு பேபி கார்ன் வெந்துடும். அப்புறம் கார்ன்ஃப்ளவரை கலக்கி இறக்க வேண்டியது தான். நடுவில் இது அடிப்பிடிக்காம இருக்குன்னு ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு கலரிடுங்க. Just 5 more minutes. A few moments later. ரைட், செக் பண்ணுவோம். ஓ எஸ், நைஸ், பியூட்டிஃபுல்லி குக் ஆயிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர். ஸ்டவ் ஆஃப். சில்லி பேபி கார்ன் ரெடி. வேணும்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம், நாட் நெசசரி. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதோட லீவ்ஸ் இருந்தால் கூட நீங்கள் மேலே டெக்கரேஷனுக்கு தூவலாம். பட் ஐம் ஓகே வித் திஸ் பிளெயின் யம்மி சிம்பிள் சைனீஸ் டிஷ். ஓகே, ஐ ஹோப் இந்த டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேபிகார்ன் டிஷ்ஷை நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிடலாம், நூடுல்ஸோடு சாப்பிடலாம். நான் பிளெயின் ரைஸோடய என்ஜாய் இட். உங்கள் சாய்ஸ், ப்ரெட்டோடையும் சாப்பிடலாம். இது இன்னும் சூப்பி கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சூப் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அது லாஸ்ட்டில் கொதிக்கிற நேரத்தில் எக் அதில் ட்ராப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு எக் ட்ராப் சூப் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இது ஒரு பேசிக் சிம்பிள் ரெசிபி தான். இந்த டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ளீஸ் என்ன மல்டி மாமின் இன்ஸ்டாகிராம்லேயும் அதே ஐடி தான். ப்ளீஸ் டேக் மீ, ஐல் பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இந்த மணி இருக்கு பாருங்க, இந்த பெல், இந்த நோட்டிஃபிகேஷன் பெல், அதை அடிக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் இவ்வளோ நான் எப்போ ஒரு வீடியோ போட்டாலும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஐஷு. நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.